ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மம்மிஸ் கிச்சன். நான் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு ஒரு ருசியான சிக்கன் குழம்பு ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட மம்மிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லிடுறேன். 1 கிலோ சிக்கன் மீடியமாக கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது முருங்கைக்காய், சின்ன முருங்கைக்காயை 2 முருங்கைக்காய் வச்சுருக்கேன், கட் பண்ணி கழுவி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஏலக்காய், 3 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 2 கிராம்பு எடுத்திருக்கேன், கொஞ்சம் மல்லித்தலை, 3 தக்காளியை நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அரை மூடி தேங்காயை நல்லா அதில் ஒரு தக்காளியை போட்டு அரைச்சிருக்கேன். எதுக்குன்னா அது நல்லா ஃப்ளேவராக இருக்கும் உங்களுக்கு, அதனால் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். ப்ளஸ் இதில் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சத்தூள் எல்லாமே வச்சுருக்கேன். இது கூட நம்ம ஆயிலும் சால்ட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆயில் ஊற்றிருக்கோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு 2 அந்த ஏலக்காய் பட்டை கிராம்பு போடுறோம். போட்டு லைட்டாக பொரிஞ்சதுமே நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மல்லிப்பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் எடுத்து வச்சோம், அதை போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக ஒரு வணக்கம் வதக்கிட்டு அதுலேயே தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கி வந்துருச்சு. அதுலேயே நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். கவலையும் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சு சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் அப்படியே வெளியில் வந்துருச்சு. கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வந்தாலே சிக்கன் வெந்துடும். சிக்கன் வேகிறதுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளே வெந்துடும். ஆல்ரெடி 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு பாதி சிக்கன் வெந்துருச்சு இப்போவே. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ மூடி வச்சு நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு ரெடி ஆகிருக்கும். இன்னும் கொதிக்கலை, அதுக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு சிக்கன். முருங்கைக்காயும் வெந்துருச்சு, நல்லாவே வெந்துருச்சு. சிக்கனும் 3/4 பதத்துக்கு மேலே வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை போடலாம்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இது. கொஞ்சம் மல்லித்தலை நம்ம போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். நமக்கு ஒரு கொதி 2 கொதி வந்து நம்ம தேங்காய் வாசம் போச்சுன்னா நமக்கு வந்து குழம்பு ரெடி. இப்போ நமக்கு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு சூப்பரான ஒரு சிக்கன் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு.